பல்பி டேமரிண்ட் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம அரிசி வத்தல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பச்சை அரிசியோ புழுங்கல் அரிசியோ 1/2 கிலோ, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, சோப்பு பவுடர், 1/2 கிலோ அரிசி மாவை நல்லா கழுவி ஊற வச்சு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. 3 கப்பு மாவு எடுத்து அதில் 1 கப்பு தண்ணியை விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸில் மாவு 3 கிளாஸ் மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு 6 கிளாஸ் தண்ணி, அதில் 1 கிளாஸ் தண்ணி மாவை கரைக்க வச்சுக்கிட்டு 5 கிளாஸ் தண்ணி இந்த வானொலியில் வச்சு சுட வைக்க போகிறோம். ஸோ வானொலியை நல்லா சுட வச்சு அதில் 5 கிளாஸ் தண்ணி மெஷர்மெண்ட் தண்ணி எடுத்து போட்டு அது நல்லா பாயில் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான உப்பை போட போகிறோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் விட போகிறோம். அப்போ தான் மாவு ஒட்டாமல் நல்லா பிசைஞ்சு வரும். ஸோ அந்த வேலை பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த தண்ணி கொதிக்க விடுறோம். அது வரைக்கும் அந்த 1 கிளாஸ் மாவு காமிச்சோன்னே அந்த மாதிரி 3 கிளாஸ் மாவு எடுத்து அதில் 1 கிளாஸ் தண்ணியை விட்டு நல்லா கையால் கரைக்க போகிறோம். ஸோ இந்த தண்ணி கொதிக்க வரைக்கும் நம்ம அந்த வேலையை பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ நல்லா கரைக்கிற வேலையை பார்க்கலாம். ஸோ அந்த 3 கிளாஸ் மாவு எடுத்து அதில் 1 கிளாஸ் தண்ணியை விட்டு நல்லா கையாலேயோ ஸ்பூனாலேயோ அந்த மாவை நம்ம நல்லா கரைக்கணும். ஏன்னா அது திக்கான மாவாக இருக்கு இல்லையா? ஸோ அது நல்லா கரைக்கணும். கட்டி தட்டாமல் நல்லா கரைச்சி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும். அங்கே தண்ணி கொதிச்சோன்னே இந்த மாவு அப்படியே அதில் போட்டு நல்லா கிண்டணுன்னா இந்த மாவு நல்லா தண்ணி சூடாகிறதுக்கு இது நல்லா வெந்து வரும். ஸோ வெந்து அந்த வானொலியை விட்டு நடுவில் விட்டாமல் வந்துச்சுன்னா அது நல்லா வெந்துருச்சுன்னா உப்புமா மாதிரி வெந்து வந்துடும். அப்போ ஒரு பளபளப்பாக இருக்கும், ஒரு ஒயிட் கலர் ஷைன் அடித்து பளபளப்பாக இருக்கும். அப்புறம் நம்ம வெந்துச்சுன்னா உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் நம்ம விடாமல் கிண்டிட்டு இருக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு. அதில் நம்ம கரைச்சி வச்ச மாவை அப்படியே ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஊற்றி கரண்டியால் கிண்டிகிட்டே இருக்கலாம். அது உப்புமா மாதிரி உடனே வெந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. தண்ணி ஃபுல்லாக வற்றி அந்த மாவு ஃபுல்லாக வெந்து உப்புமா பதத்தில் அப்படியே வெள்ளையாக நடுவில் கிளம்பி வரும். அது வரைக்கும் அந்த நம்ம நல்லா வேக வைக்கணும். ஸோ நம்ம கரண்டியால் அப்படியே கட்டி தட்டாமல் பார்த்துக்கலாம். அதையும் தாண்டி கட்டி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம ஸ்பூனால் தேய்ச்சி விட்டு அதை கரைச்சி விடலாம். ஸோ இது முக்கியமான ஸ்டேஜ். இதில் நம்ம இந்த மாவு கொஞ்ச நேரம் கிண்டிட்டு இருக்கணும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக போக போக டிஃபிகல்ட் ஆகிடும். இந்த ஸ்பூன் நவுத்துறதே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பசம் மாதிரி அப்படி ரொம்ப திக்காக ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ இதுதான் பாருங்கள், ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். உங்களுக்கு மாவு இன்னும் வேகணும்னு நினச்சிங்க, தண்ணி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி சமயத்தில் நம்ம அதை பார்த்துக்கலாம் ஆச்சான்னு. ஏன்னா சுத்தமாக ஒட்டாமல் வரணும். கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயத்தூளை கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் தான் நம்ம இதில் போடுறோம் ஆடிஷன் வாசனைக்கு. ஸோ அதை நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி வேணுன்னா கொஞ்சம் தெளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம் பாதி நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டேஜில் எலுமிச்சப்பழம் பாதி புழிஞ்சு விடுறோம். அது ஏன்னா கொஞ்சம் கலர் ஒயிட் ஆகிறதுக்கு, ஸோ ப்ளீச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணி நம்ம கிண்டி விடுறோம். கிண்டி விட்டு அந்த கிளாஸ் பக்குவத்துக்கு மாவு ஃபுல்லாக சுத்தமாக வெந்துருச்சுங்கிறது எப்போ நமக்கு தெரியுமோ அப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். வச்சு ஆறுறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். அது ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம அதில் கையை வைக்க முடியும். அதுக்கப்புறம் அதை போர்ஷன்ஸாக நம்ம பிரிச்சுக்கிட்டு இந்த வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலாம் சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் அதில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ போட்டால் அது வெந்து போயிடும். இந்த மாவு ஆறணும். மாவு ஆறிட்டு அதை போர்ஷன்ஸில் நம்ம பிரித்து வச்சுட்டு அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக எல்லாத்தையும் துணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம போய் அதை வத்தலை அது கிள்ளி போட வேண்டியது தான். ஸோ இந்த வத்தலை கிள்ளி போடுறது நம்ம ஒரு ஏதாவது ஒரு காட்டன் சாரியோ இல்லை வேஷ்டியோ அது மாதிரி நல்லா ஈரம் பண்ணி மொட்டை மாடியில் ஒரு பாய் விரித்து அது மாதிரி வச்சு அதை நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஸோ பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. நல்லா பளபளன்னு இருக்கா, வெள்ளை கலரில் இருக்கா. இதுதான் பக்குவம். ஸோ இதுதான் பக்குவம். இப்போ சோம்பு பவுடர் ஆட் பண்ணிடலாம். வச்சுக்க சோம்பு பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அது நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு தட் இஸ் ஆறுனதுக்கப்புறம் ஸோ 2-3 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் கை வைக்க முடிஞ்சம்போது, கையால் பொறுக்க முடிஞ்சம்போது நம்ம சோம்பு பவுடர் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளேவரிங் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதை அந்த கடாயிலே நீங்கள் வச்சு கையால் பண்ண முடியும்னா சரி, இல்லைன்னா சின்ன சின்ன போர்ஷன் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அதில் தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ அது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கணும். நம்ம அவ்வளோ அரிஞ்சு வச்சுருப்போம்.
ஸோ அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும், அந்த அரிசி வடத்தில் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இது வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது மாவு ஆறினது தான், அதனால் வெங்காயம்லாம் வெந்து போகாது. ஸோ வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை தேவைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு, எவ்வளோ மாவு போட போகிறோம் அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம வெட்டி வச்சுக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடல இல்லை ஈர துணி வந்து தட் இஸ் புடவையோ இல்லை வேஸ்ட்டோ இல்லை பெட்ஷீட்டோ ஏதோ ஒன்று காட்டன் துணியை நம்ம தண்ணியில் ஈர பண்ணி வச்சு மொட்டை மாடலில் வந்து ஒரு பாய மேலே போடலாம். இல்லை ஏதாவது பெட்டு வந்து இந்த நைலான் பெட் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது மாதிரி வச்சு போடலாம். போட்டு கிள்ளி சின்னதாக கிள்ளி வச்சு அதை காய விட்டு வரலாம். ஸோ இது ஒரு 2-3 நாள் ப்ராசஸ். இது நல்ல வெயில் அடிக்கும் போது சாயந்தரத்தில் எடுத்து வந்துட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் வந்து திருப்பி போய் மேலே காய வைக்கணும். ஸோ அந்த துணியில் வந்து நல்லா காஞ்சிச்சுன்னா அந்த துணியில் பின்னாடி வந்து தண்ணி தெளிச்சிட்டு அது தட் இஸ் எந்த பக்கம் வத்தை விட்டுருக்கோமோ அதுக்கு பின் சைடில் வந்து தண்ணி தெளித்தோன்னா அந்த வத்தை உறிஞ்சி வரும், ஈஸியாக எடுத்துடலாம். அந்த மாதிரி எடுத்து அடுத்த நாள் நம்ம வந்து திருப்பி அதை வந்து ஒரு நல்ல தாம்பூலத்துலேயோ இல்லை ஏதாவது பெரிய ஒரு ட்ரேலையோ வச்சு காய வைக்கலாம். ஸோ அடுத்த நாள் நம்ம புதுசாக திரும்பி போட போகிறோன்னா அது திரும்பி அதே மாதிரி ஈர துணி வச்சு போட்டுட்டு முதல் நாள் வத்தல் வந்து நம்ம நல்லா காய வச்சிடலாம். ஸோ இந்த 2-3 நாளில் நல்லா காஞ்சிரும். நல்லா காஞ்சிச்சுன்னா நம்ம அது ஒரு ஏர்டைட் டப்பாலையோ இல்லை ஒரு இதில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஒரு மழை காலத்துலேயோ இல்லை ஒரு காய்கறி இல்லாத நேரத்துலையோ இதை வந்து அழகாக வறுத்து நம்ம தொட்டுக்கையாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ எண்ணெயில் வறுத்து தான் சாப்பிட்ணும், இது சுட்டுலாம் சாப்பிட முடியாது. அதே மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்கை கூட இதை வந்து நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாஸை வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். ஸோ இதுதான் இது. எல்லா வெங்காயத்தையும் இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து போய் இடுற வேலை தான் பண்ணணும். இப்போ போய் வத்தலை கிள்ளி போடணும். ஸோ இதை நம்ம 3-4 போர்ஷனாக ஸோ இந்த மாதிரி ஒரு புடவையை நல்லா ஈரம் பண்ணி பாய் மேலே மொட்டை மாடலில் விரிச்சு வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து எத்தனை பேர் வீட்டில் ஹெல்ப் பண்ணுறது இருக்காங்களோ அத்தனை பேரும் பண்ணலாம். போர்ஷனாக பிரித்து வச்சுட்டு ஒவ்வொரு பக்கம் உட்காந்து அவங்கவுங்க சின்னதாக கிள்ளி போடலாம். ஸோ இப்போ அந்த வேலை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து வெயில் வரதுக்கு முன்னாடி ஒரு 7-8 மணிக்கு போயிடலாம். இன்னும் அந்த வெயில் தாங்க முடியாது. இந்த மாதிரி கிள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வர வேண்டியதுதான். அதுக்கு முதல் நாள் போட்டது பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம், அது காஞ்சி ஆல்ரெடி இருக்குது. ஸோ அது சரியாக காயில் அதனால இன்றைக்கி திருப்பி காய வைக்க போகிறோம். பாக்கி இருக்க போர்ஷனில் வந்து இன்றைக்கி புதுசாக போட போகிறோம். ஸோ இந்த புடவையில் ஒரு பாயில் நல்லா விரித்து காய வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முதல்ல நாள் இருக்கிறது கொஞ்சம் காஞ்சிருக்கு பார்த்தீங்களா மேலே. ஸோ அது இன்னும் காயணும், அதனால் அதை அப்படியே விட்டுட்டு இந்த புதுசாக போடுறோம். புதுசாக போடுறது வெள்ளை கலரில் இருக்குது, நேற்றோடுது முதல் நாளோடது ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் காஞ்சது. ஸோ அது இன்னும் காயணும், சரியாக காயலை, அதனால் துணி விட்டு எடுக்கலை. இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஃபுல் மாவை போர்ஷனாக பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்துல உட்காந்து போடலாம். வீட்டில் 2-3 பேர் இருந்தோன்னா ஒருத்தவங்க தான் இருந்தாங்கன்னா அப்போ அவங்க போட்டு வர வேண்டியதான். நான் வந்து ஒவ்வொரு இடமா பார்த்து போட்டு வர வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு முடிக்கிறோம். ஸோ இந்த வெயில் நல்லா அடிக்கிற காலத்தில் தட் இஸ் தை மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து நம்ம வந்து இதெல்லாம் பண்ணலாம். இந்த வேலைலாம் அந்த சமயத்தில் பண்ணலாம். காற்றெல்லாம் நல்லா வீசாது, மண்ணெலாம் வீசாது. ஸோ அந்த நேரத்தில் நல்லா பண்ணி எடுத்துக்கலாம். இது அந்த நேரத்தில் பண்ணுறது தான் இதெல்லாம். வடவம் எல்லாத்தையும் அப்போ தான் பண்ணுவாங்க, எல்லா வத்தலும் அப்போ தான் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அதை நம்ம பண்ணணும். இது 2-3 நாள் ஆகும். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. இது ஃப்ரெஷ்ஷாக போட்டது. ஸோ பாருங்கள், பழசு சின்னதாக தெரியுது, புதுசு பெருசாக தெரியுது. அதுவும் சின்னதாக மாறிடும். போடும்போது இப்படி தான் இருக்கும். இந்த அளவுக்கு போடலைன்னா அது பாருங்கள் எவ்வளோ சின்னதாக அடிச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு போட்டது தான் முதல் நாள் போட்டு எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். இது அந்த மாதிரி சின்னதாக ஆகிடும், அதனால் இந்த அளவுக்கு நினச்சி போடணும். ஸோ அது 2-3 நாள் காய வைக்கணும். 1/2 கிலோ அரிசி மாவுக்கு இவ்வளோ வரும். இது வந்து எதுவும் சாப்பிடாமல் பார்த்துக்கோங்க. ஒரு கருப்பு கலர் துணியை போட்டு வைங்க. ஃபைனலாக வத்தல் இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. வறுத்த வத்தல் இப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பல்பி டேம்லின் சேனலை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.